எல்லாரும் ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு மொத்தம் 15 கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அதுல அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத நானே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரியான விடையை டிக் பண்ணணும். ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல சரியான விடை ஏனா ஏவை டிக் பண்ணணும், டினா டி டிக் பண்ணணும், சினா சி, டினா டி. ஓகேங்களா? இது வந்து 4 கேள்வி இருக்கு. அடுத்து வந்து சரியா தவறா, அது ஒரு 4 கேள்வி. சரினா சரின்னு எழுதணும். டிக் ராங் டிக் பண்றது தப்பு பண்றது அப்படிலாம் இல்லை. சரி தவறு ட்ரூ ஃபால்ஸ் ஏதோ ஒரு தமிழ் இங்கிலீஷோ இதுல இருக்கும். அடுத்த 4 கேள்வி சரியா தவறா. ஓகேங்களா? அடுத்த ஒரு கேள்வி கேள்வி பதில். இதுக்கு வந்து நான் 5 மார்க் கொடுத்துருக்கேன். அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கான பதில் பைபிள் இருக்கிற வசனம் தெரிந்தா வசனம் எழுதலாம். அதுக்கு தனி கிரேஸ் மார்க் அப்படிலாம் கிடையாது. ஆன்சர் கரெக்டா இருக்கணும். அந்த கேள்விக்கான ஆன்சர் அதுல இருந்துச்சுன்னா அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கேள்விக்கு 5 மதிப்பெண் கேள்வி பதில் இருக்கும். 3வது 4வது வந்து ஒரு வரியில் விடை அளிக்கணும். ஓகேங்களா? அதுவும் கேள்வி பதில் சிமிலர் தான். நம்ம கேள்வி பதில் ஏற மாதிரி பெருசாலாம் எழுத மாட்டோம். ஒரு வரியில தான் இருக்கும். ஆரோன் மகன் அந்த மாதிரி ஒரு சிமிலர் சின்ன வேர்டா தான் இருக்கும். அது ஒரு 4 கேள்வி கேட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து மனநவசம் சங்கீதம் 99 நாள் அதை சொல்லியாச்சு. அதை எழுதிருக்கு. அடுத்து கடைசியா படம் பார்த்து அது என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். படம் பார்த்தா அது என்ன கண்டுபிடிக்கணும். அனுதின வேத வாசிப்பு நம்முடைய பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. எல்லாம் படிக்கிற மாதிரி தெரியல. அதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் 4வது வாரம் இருக்கின்ற பைபிள் ரீடிங்ல தான் எக்ஸாம் நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் முன்பாகவே ஆயத்தப்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கின்ற அந்த அனுதின வேத வாசிப்பிலே 4வது வாரத்தில் உள்ள 4 வேத பகுதிகளையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள்.